என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நிப்டியோட அனலைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா, நாளைக்கு வந்து நிப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நிப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு கிரீன் கேண்டில் தான் இன்னைக்கு ஃபார்ம் பண்ணிருக்கு. அதுவும் ப்ரீவியஸ் லெவலான சப்போர்ட் கிட்ட தான் வந்து மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நிப்டியோட அடுத்த சப்போர்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 23,875, அதுக்கும் கீழே வந்து 23,777. ஸோ இதுதான் வந்து அடுத்த சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹை 24,007, அதுக்கு மேலே போனால் 24,194 தான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் கீழே வருமா, இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே வருமா, அல்லது இங்கிருந்து மீண்டும் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கான ஒரு ஃபிப் லெவல் கூட பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிபோனாச்சி லெவல் போகிற பார்த்துக்குங்க. ஸோ இந்த ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ்க்கு ஒரு ஃபிப் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் பாருங்க 0.618 எங்கன்னா 23,869. ஸோ அரௌண்டு 850லேருந்து 900 வச்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ரைஸில் தான் ப்ரீவியஸாக இப்போ மார்க்கெட் வந்து நிற்குது ஃப்ரெண்ட்ஸ். தெரியுங்களா, ப்ரீவியஸ் 0.618 அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டும் ப்ளஸ் ப்ரீவியஸ் லெவலான சப்போர்ட்லேயே வந்து மார்க்கெட் நின்றுகிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவலை உடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 23,077 அடுத்த சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் கீழே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணா இந்த லோ அடுத்து 23,261 இந்த லோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த லோ வந்து உடைக்கல, நான் மார்க்கெட் வந்து நல்லா கீழே வந்துட்டு இந்த 23,777 சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு மார்க்கெட் திரும்புது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இங்கிருந்து கால் சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நிப்டியோட நிலை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நிப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 26th டிசம்பர், ஸோ அதனால வந்து மந்த்லி கான்ட்ராக்டுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்திருக்கோம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்கும்போது பாருங்க 24,000 24,000 பாருங்க கால் சைடு 63 லட்சமும் புட் சைடு 82 லட்சமும் இருக்கு. ஸோ மோரலஸ் வந்து ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ 24,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து டைரக்ஷன் வந்து கால் சைடு போகுமா அல்லது புட் சைடு போகுமா அப்படிங்கிற டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். பாருங்க, சொல்லிக்கிற மாதிரி அடுத்தடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கேயுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு தான் வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சேஞ்ச் இன் ஓஐ எப்படி இன்னைக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,000 பாருங்க கால் சைடு வந்து 33 லட்சமும் புட் சைடு 14 லட்சமும். ஸோ கால் சைடு வந்து அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. 950லையும் பாருங்க 900லையும் பாருங்க. ஸோ ரெண்டு பேரும் ஓகேல பார்த்தீங்கன்னா கால் சைடு அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ மேபி மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு கேப் டவுன் வந்துட்டு கூட மார்க்கெட் மேலே போகலாம், இல்லை உடச்சிட்டு கீழேயும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ 24,000 வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் எவ்வளோ இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால மைண்டில் வச்சுங்க. நாளைக்கு வந்து மார்க்கெட் எந்த சைடு போகும் அப்படிங்கிறத நாளைக்கு தான் மார்க்கெட் சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷன் செயின்லையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் செயினில் பாருங்க 26th டிசம்பருக்கு எடுத்திருக்கோம் மந்த்லி கான்ட்ராக்ட். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 24,000. ஓகேங்களா, கால் சைடு பாருங்க 2,52,000 பிளஸ் 1,32,000 இருக்கு. இந்த பக்கம் புட் சைடு பாருங்க 3,29 பிளஸ் 58. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரெண்டு சைடுமே ஈக்குவலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. 24,000 பாருங்க இங்க 3,29 பிளஸ் 58 ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் கான்ட்ராக்ட் 390 சம்திங் வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாருங்க 2,52 பிளஸ் 1,32. ஸோ இதையும் கனெக்ட் பண்ணீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸோ ஓவரால் பார்க்கும்போது 24,000 அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் லெவல். ஸோ அடுத்ததா இருக்கக்கூடிய சப்போர்ட் எது அப்படின்னு பாருங்க, புட் சைடு சப்போர்ட்னு பாருங்க 1,03,000 கான்ட்ராக்ட் எங்கன்னு பாருங்க 23,800. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 200 பாயிண்ட் தள்ளி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. ஸோ 23,800 தான் அடுத்த சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் லெவல் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 1,25 எங்கன்னு பாருங்க 24,200. ஓகே, ஸோ 200 பாயிண்ட் தள்ளி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 24,000 டெசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும். 24,200 இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ், 23,800 சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். 200 பாயிண்ட்ஸ் வந்து வேரியேஷன் இருக்கு நிப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவல் சொன்ன 200 பாயிண்ட்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கிறதால இந்த லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லோ 23,777. ஸோ அடுத்த சப்போர்ட். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஒரு சப்போர்ட் 800 பக்கம் இருக்கிறதுனால அது அடுத்த சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்க வந்துட்டு கூட மார்க்கெட் திரும்பலாம். ஞாபகத்துல வச்சுங்க. அதே மாதிரி 24,200. ஸோ இந்த லோ பாத்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோ. ஸோ இந்த லோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலா ஆட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 24,000க்கான கால் ஆப்ஷனும் 24,000க்கான புட் ஆப்ஷனும் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்னு பாருங்க 24,000 வந்து பாருங்க கால் சரி 218 ரூபாயும் புட் சைடு 196 ரூபாயும் இருக்கும். ஸோ 24,000 பிரீமியம் அமௌண்ட் பாருங்க ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு 20 ருபீஸ் தான் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நாளைக்கு பெரிய மூவ்மெண்ட் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்ல. பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா அப் டவுன்ஸ் இருக்காது. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் ஒரு சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஏன்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் எந்த சைடு போகும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிரீமியம் ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கிறதுனால கொஞ்சம் மூவ்மெண்ட் கொஞ்சம் முன்ன பண்ணதா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். பெரிய மூவ்மெண்ட் மந்த்லியில எதிர்பார்க்கறது கொஞ்சம் சிரமம் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம 24,000க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம் சரிங்களா? ஸோ 24,000க்கான கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. 178 அப்படிங்கிற சப்போர்ட் எடுத்திருக்கு. 218 ரூபாங்க ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த 218 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த கேப்பை ஃபுல் பண்ணி தெரியுங்க. இவ்வளவு பெரிய கேப் இருக்கு. ஸோ இந்த கேப்பை ஃபுல் பண்ணும் 353 வரைக்கும் 24,000க்கான கால் ஆப்ஷன் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ண முடியல, 218 பிரேக் பண்ணல, இந்த 178 உடைக்குன்னா அடுத்த சப்போர்ட் 134 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். டே கடையில் காட்டுற பாருங்க. ஸோ இந்த லோ. ஸோ அடுத்த ஒரு லோ பாயிண்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 134 அப்படிங்கிற இந்த பிரைஸ் வந்து அடுத்த சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி கால் சைடு பாருங்க. இன்னொரு விஷயம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த 178 ரூபாய் சொன்னலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிரைஸ் பாருங்க 19 நவம்பர் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸுக்கு 21 19ஆம் தேதியும் சாரி 21. ஸோ அங்க வந்து பை பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா? 178 ருபீஸ்க்கு ப்ரீவியஸா வாங்கியிருக்கிறாங்க. 24,000 கால் ஆப்ஷன். மீண்டும் மார்க்கெட் அங்கதான் இன்னைக்கு பையிங் ஆயிருக்கு தெரியுதுங்களா? 178 ருபீஸ்ல மீண்டும் மார்க்கெட் திரும்புமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 134 வரலாம். இல்ல இந்த 218 இருந்து 134க்குள்ள மார்க்கெட் ஒரு சின்ன சைடுவேஸ் பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ப்ரீவியஸா இந்த பிரைஸுக்கு 178ல பை பண்ணியிருக்கிறாங்க. மார்க்கெட் அங்கதான் வந்து இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு கால் சைடு. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது 24,000க்கான கால் ஆப்ஷனுக்கான லெவல். ஓகேங்களா? ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 24,000க்கான புட் ஆப்ஷன் பார்த்தலாம் தெரியுங்களா? ஸோ புட் ஆப்ஷன் சைடு பாருங்க. மார்க்கெட் இன்னைக்கு 249 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை கொடுத்துக்கிட்டு 215 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட். சப்போர்ட் பாத்தீங்கன்னா 165 அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 103 ரூபா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 103 103 ரூபாங்கிற பிரைஸ் வந்து நம்ம ஒரு மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு பிரைஸா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்ல நாளைக்கு. ஏன் அப்படின்னா இந்த 165 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் ஹையோட ரெசிஸ்டன்ஸ் அதை தான் வந்து மார்க்கெட் இன்னைக்கு சப்போர்ட்டா எடுத்திருக்கு. இந்த 165 ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பிரைஸாக இருக்கும். 24,000க்கான புட் ஆப்ஷனுக்கான லெவல். ஓகேங்களா? ஸோ அதையும் உடைச்சதுன்னா அடுத்து பாருங்க இந்த சப்போர்ட். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட் சப்போர்ட்டா எடுக்கும் இந்த 103 ரூபாய். ஓகேங்களா? ஸோ நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதையும் உடைச்சா 36 ரூபாய் அடுத்தடுத்த சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? மீண்டும் மார்க்கெட் போகுதுன்னா இந்த 249 ரெசிஸ்டன்ஸ் போகும். இந்த 249 உடைச்சானா தான் ஃபர்தரா இன்னும் டவுன் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். இருந்தாலும் இந்த 165 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரைஸாக இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் கீழே 103 ரூபாய். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம டே கேண்டில் பார்த்துடலாம். நம்ம டே கேண்டில் பாருங்க உங்க ஐடியா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து புட் சைடு 24,000க்கான புட் ஆப்ஷன் பாருங்க. டே கேண்டில் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் சைடு போயிட்டு ஒரு ரெட் கேண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கு தெரியுதுங்களா? ஒரு டோஜின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பின்னிங் டாப்னு சொல்லலாம். எனக்கு சின்ன பாடி நல்ல பெரிய விக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு இண்டிஷன் கேண்டில்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து புட் சைடு வந்து பாத்தீங்கன்னா டே கேண்டில் ஒரு இண்டிஷன் கேண்டில் தான் வந்து மார்க்கெட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுவும் ரெசிஸ்டன்ஸ் சைடு ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவல் ஆஃப்
சப்போர்ட் எடுத்திருக்கு, அங்கதான் மார்க்கெட் நிற்கும். அந்த 165 நல்ல ப்ரைஸா இருக்கும். இன்கேஸ் அந்த 165க்கும் கீழே வந்ததுன்னா இந்த லோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சப்போர்ட் இதுதான் 103. ஸோ அந்த ப்ரைஸ் தான் நான் வந்து டே கேண்டிலோட ப்ரீவியஸ் லெவல் சப்போர்ட் தான் நான் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசன்ஸ் கிட்ட நிற்குது. இன்கேஸ் மார்க்கெட் சொன்ன மாதிரி இந்த 249 போலாம், போயிட்டு திரும்பலாம். ஸோ நாளைக்கு வந்து ஒரு மார்க்கெட் எந்த சைடு போகும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 249 வந்து பிரேக் பண்ணணும். 24,000 புட் ஆப்ஷன் 249 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இன்னும் டவுன் சைடு போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, நாளைக்கு மார்க்கெட் பார்த்தா தெரியும். அதே மாதிரி கால் சைடு பாருங்க, கால் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, கால் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸா எடுக்கக்கூடிய சப்போர்ட் சரிங்களா. ஸோ அங்கதான் வந்து மார்க்கெட் இப்போ நின்றுட்டு இருக்கு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கதான் மார்க்கெட் இப்போ நின்றுட்டு இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா கால் சைடு ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்திருக்கு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், கால் சைடு பாருங்க, நான் காட்டுறேன் சரிங்களா. கால் சைடு பாருங்க, ப்ரீவியஸா எடுத்த சப்போர்ட் சைடு இப்போ ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. இன்கேஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இந்த 134 வந்துட்டு கூட மார்க்கெட் திரும்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளேயே ஒரு அடுத்த ஒரு இண்டிஷன் கேண்டிலோ அல்லது நாளை கேப் டபுள் இந்த 218 அப்படிங்கிற பிரைஸ் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போறான்னா இந்த 353 இந்த பிரைஸ் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹை போறது, ஏன்னா இந்த கேப்பை ஃபுல் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து 24,000 கால் ஆப்ஷன் சரி புட் ஆப்ஷன் சரி ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். இது கால் சைடு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு, புட் சைடு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஹையில வந்து ஒரு இண்டிஷன் கேண்டில் கொடுத்துருக்கு. நாளைக்கு தான் வந்து மார்க்கெட் சொல்லும் எந்த டைரக்ஷன் போகுது, கால் சைடு போகுமா புட் சைடு போகுமா டைரக்ஷன் சொல்லும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நிப்டி இதோட மெயின் சார்ட்லையும் பார்த்தீங்கன்னா 0.618 அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் கிட்ட மார்க்கெட் நிற்குது, ப்ரீவியஸ் சப்போர்ட்லேயே நிற்கிறதால நாளைக்கு மார்க்கெட் எந்த சைடு போகணும் கன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு மூவ்மெண்ட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த அனலைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.